வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி ரொம்பவே சுவையான தக்காளி சாதம் எப்படி செய்து தான் பார்க்க போகிறோம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். மூணு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக சோம்பு, ஒரு 2 வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதோடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 3 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். அடுத்து அதில் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 6 பல்லு பூண்டு தட்டி எடுத்திருக்கேன். இது வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. அடுத்ததான் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். ஒரு 4 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து அதில் சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கும் தக்காளி தொக்குக்குமே சேர்த்து நான் இப்போ உப்பு சேர்த்துருவேன். இதுக்கப்புறம் நான் உப்பு சேர்க்க போகிறதில்ல. தக்காளி பழம் நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். நல்லா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா தக்காளி நல்லா வதக்கணும். அடுத்தது கொஞ்சமாக மஞ்சள் பொடி. அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்து வீட்டு குழம்பு மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். மிளகாய் தூள்லாம் இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணும். தண்ணி சேர்க்க போகிறது கிடையாது. எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன், வெரைட்டி ரைஸை பொறுத்த வரைக்கும் சாதம் நல்லா உதிரி உதிரியாக வடித்து எடுக்கணும். இப்போ அடுத்ததான் சாதம் சேர்த்து இதை கலந்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பொடியாக நறுக்குன கொத்தமல்லி கருவேப்பிலை தழை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்பவே சுவையான, ரொம்பவே கலக்கலான, தாறுமாறான தக்காளி சோறு தயாராகிடுச்சு. இன்றைக்கி நான் என்ன மெஷர்மெண்ட் சொன்னனோ அதே மெஷர்மெண்ட்டில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே சூப்பராக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? இந்த வீடியோ கூட இருக்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி.